மற்றும் மாதத்திற்கான 40 மண்டலத்தின் பார்வைக்கும் பதிவுக்கும் முக்கியப்படுகிறது. அலுவலர்கள் பதிவு செய்யலாம். உடன் 2 தலைமை நகராட்சி பொறியாளர்களில் மார்ச் ஊழியன் 3 தலைமை நகராட்சியில் திறக்களின் மரபணை பணிகள் அதன்படி ஒப்பந்த புள்ளியில் கோரப்பட்டு நகராட்சி ஆணையாளர்களின் செயல்முறை கடிதத்தின்படி நகராட்சியில் ராம் அன்கோ மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 30 நாட்களுடன் பணிநீக்க காலம் முடிவடைந்ததால் திறக்களின் மேலாண்மை மற்றும் பொது சுகாதார முக்கியத்துவம் கருதியும் நகராட்சி பகுதியில் உருவாகும் குப்பைகள் அகற்றப்பட வேண்டிய இருப்போம் என்று ஊறிக்கொண்டு நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவருடைய சீரிய முயற்சியில் தமிழக முதல்வர் அவர்களுடைய கோடிக்கணக்கில் நலத்திட்டங்களையும் ஒவ்வொரு நிமிட முதலையும் தேடி நகர்மன்ற உறுப்பினர்களும் நகரமன்ற துணைத் தலைவர் தலைவர்களையும் மேடைகளிலும் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறார். அதன்படி நம்மளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த குப்பை ராம்கோ நிறுவனம் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நம்முடைய மேல டிஎம்ஏ ஆபீஸ்ல இருந்து மேல சம்பந்தமான நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இந்த 3 வருஷத்துல அதிகமான தரவு என்னன்னா இந்த ராம்கோ கான்ட்ராக்ட்காரங்க தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஊர்லயும் கான்ட்ராக்ட்காரங்க இருக்கிறாங்க. எல்லா ஊர்லயுமே பிரைவேட் தான் பண்றாங்க. அதில் நமக்கு மாற்று கருத்துல தமிழக அரசும் நம்முடைய டிஎம்ஏ ஆபீஸ் நகர்ப்புற ஆணையர் அவர்கள் நம்முடைய இயக்குநர் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை பின்பற்றுவது நம்ம நகராட்சியும் நம்ம நகர்மன்றமும் அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் எல்லா பிரைவேட்லையும் நம்ம அரசு சம்பந்தமாக நம்ம நகராட்சி சம்பந்தமாக ஒவ்வொரு மாதங்கள் முன்ன பின்ன சம்பளம் கொடுத்தாலும் அந்த லேபர்கள் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க சரி செய்யாமல் எங்கிருந்தோ யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு சப்கான்ட்ராக்ட் என்ற அதிகமான இந்த காலங்கள்ல நடந்து முடிஞ்ச கோப்புகளை பார்த்தா அதிகமான ஸ்ட்ரைக், அதிகமா அவங்க பிரச்சனை இருக்கு. முழுக்க இந்த ராம்கோ நிறுவனம் என்று என்னுடைய கருத்து, சக நகர்மன்ற உறுப்பினர் கருத்து. வருங்காலங்களில் இதை நம்முடைய ஆணையம் சரி, நம்ம நகர்மன்ற தலைவரும் துறை அமைச்சருக்கும் நம்முடைய நகர்ப்புற இயக்குனர் அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒண்ணு அந்த நிறுவனம் நடத்த பிரச்சனை இல்லை. நம்ம நகராட்சியின் ஒரு 6 மாசம் பொறுத்தவர்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஆகிய காரணத்தினால நம்ம பொதுமக்களுக்கு இவங்க ஸ்ட்ரைக் பண்றது தெரியல, இந்த கான்ட்ராக்டர் தப்பு தெரியல. அதுக்கு 2 சில கட்சிகள் சேர்ந்துட்டு அதை உட்படுத்த ஒவ்வொரு தெருவில் உள்தெருவில், அதாவது கொஞ்சம் உட்பகுதியில் இருக்கும்ல தெருவில் பொதுமக்களுக்கு உட்படுத்தல, எங்களுக்கு இது பண்ணல, சுத்தம் பண்ண சொல்லி 5 நாள் 4 நாள் இது மாதிரி இருக்கு. வண்டிக்கு முறையா பராமரிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அறந்தாங்கி நகராட்சியில ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேரூராட்சியில் இருக்கிற மாதிரி தன்மைகளை புக் பண்றாங்க. எங்க வாரெல்லாம் காப்பகர் பகுதியில் ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ள பகுதி. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அங்கேயே ஒரு 10 வீட்டுல குப்பை வாங்குறாங்க. அந்த குப்பையை அங்கேயே வாங்கி அங்கேயே கொடுத்துட்டு திருப்பி வாங்குறாங்க. இதுக்கு பேட்டரி வண்டி கேட்ட பேட்டரி வண்டி இல்லைங்கிறாங்க. நம்மளோட அவசரம் கருதி நம்ம நகர்மன்ற தலைவர் அவர்களும் நகராட்சி ஆணையர் அவர்களும் நமக்கு வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கும் பெருநகரத்தினால ஒரு 50 பேட்டரி வண்டிக்கு பரிந்துரை செய்து இந்த கம்பெனி அவங்கள தொடர்பு கொண்டு நமக்கு ஒத்துழைப்பு தரணும்னு நம்ம அறிவுறுத்தணும். அது நம்ம நகர்மன்ற தலைவரும் நாங்களும் துறை அமைச்சரை பார்க்கிறோம். ஆணையர் அவருடைய மேலவை டிஎம்ஏ இயக்குநரை பார்த்து இனி வர இந்த ஒரு 7-8 மாசத்துக்கு குப்பை பிரச்சனையும் தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையும் இல்லாம இந்த மண்டலம் மூலியமாகவும் நம்ம முயற்சி இருக்கிறது எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவன் தான் கார்பரேட் தான் பண்ணணும். இங்க ஒரு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறா, அவன் கேட்டா எப்ப பார்த்தா நம்மளே குறை சொல்றான். கேட்டா தள்ளுபடி தள்ளிட்டு டீசல் போட மாட்டேங்கிறான். பெரிய இதனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரொம்ப தெருக்குள்ளே போக முடியல. அதை 2 ஏடிபிக்கார என்ன பண்றான், போட்டோ எடுத்து அறந்தாங்கி நகராட்சி அறந்தாங்கி நகராட்சி செயல்படல அப்புறம் ஒரே வார்த்தை நடத்த முடியாத லெட்டர் கொடுத்துட்டான். சம்பளம் போறதுக்காண்டி எல்லாமே சொல்றாங்க. நம்ம ஒண்ணு அதிகாரி போன் பண்றோம், அவங்க அந்த நிலைமை சிரமத்தை சொல்றாங்க. அதனால இது கொஞ்சம் சரி பண்ணணும். என்னன்னு பார்ப்போம். அரசாணையின் 529 ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி தணிக்கைத்துறை ஆவணங்கள் உள்ளாட்சி அமைப்பில் பெறப்பட்டு
நாளைக்கு 3 ஆண்டுகளுக்கு திருப்பி வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்தால் அவைகள் காலங்கடந்த வைப்புத் தொகை கணக்கீட்டுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் இவ்வாறு காலங்கடந்த வைப்புத் தொகை கணக்கீட்டுடைய நகர்மன்ற அனுமதி பெற்று வைப்புத் தொகையை உரியவருக்கு திரும்ப வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. கணிசந்து குறுக்கு தெருவில் டேனேஜுக்காக வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நன்றியை தெரிவித்து முடியும். அப்புறம் வந்து டேனேஜ் போட்டாதான் அந்த தண்ணி முழுமையா போகுங்க. நீங்க எவ்வளவு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. சிண்டெக்ஸ் வந்து தீர்மானம் வைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்க வார்டுல இருந்து ரோடு எல்லாம் அப்படி இருக்கு. வேலையா கிடக்கல ரெடியாச்சுன்னா எப்ப அந்த சாக்கடை எல்லாம் அங்கங்கே ஓடப்பட்டு ரோடு சாக்கடைகளும் ஒன்னாவே இருக்கு. ஒரு மலைக்கே வீட்டுக்குள்ள தண்ணி போயிடுச்சு. அன்னைக்கு 2 மலைக்கு. ஆமா, நாங்க போயிட்டு அவங்க போய் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தோம். அது கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. குப்பையிலும் அதே மாதிரி அங்கங்க இந்த ரோட்டு வேலையை கொஞ்சம் சீக்கிரமே ஆகுது. எனக்கு பதிலே சொல்லுங்க. முக்கியமா இந்த அல்ட்ராவுக்கு நேர்ந்ததுதான் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன தெருவெல்லாம் போயிருக்கு. அதை கொஞ்சம் நீங்க ஒரு அறிக்கை மாதிரி விட்டு அதை பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி. ஒரு காம்பவுண்ட் அப்படியே சைட்ல வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அந்த சவருக்கு வந்து நீங்களே நேரம் வந்து பார்த்துட்டு அந்த சரி பண்ணணும்பா. அதுக்குள்ள ஒரு லைட்டு நான் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு ஒரு லைட்டு. அதே மாதிரி ரோடு வந்து எனக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், ஞாபகப்படுத்துறேன். எனக்கு வந்து கண்டிப்பா பல பிரச்சனை. காலையில எழுந்திருக்கே விடுறாங்க இல்லையா, எல்லா இடமும் ரோடு போடுறாங்க. ரோடு போய் இப்ப போடலன்னு சொல்றேன், கேட்கவே இல்லை. அப்ப மண் ரோடாவும் இருக்கு, தார் ரோடும். உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு காலை வணக்கம். என்னோட வார்டில் பார்த்தீங்கன்னா 4 மாசமா தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கு. இப்போ ஓரளவு சரி பண்ணி கொடுத்ததுக்கு நகர்மன்ற தலைவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி கொஞ்சம் தண்ணி ஏற்பாடு செஞ்சு அப்புறம் வந்து சரிங்க. அப்புறம் ட்ரைனேஜ் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்கேன். நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வேகமா வேலை பார்க்க சொல்லுங்க. கோயில் திருவிழா வந்துட்டு இருக்குங்க நம்ம வார்டில். குளம் வேலை நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் வேகமா பார்க்க சொல்லி குப்பையெல்லாம் கொஞ்சம் அழைக்க சொல்லுங்க. நன்றி. 21ஆம் வார்டு மழைநீர் குடிகால் வரல வந்து ரொம்ப நாளாவே பாதியில கிடக்கு. வருஷமா இருக்கு. அது ஒரு மழை பெய்ஞ்சாலும் ரொம்ப உடம்பே தேடி இருக்குங்க. அதுக்கு என்ன நமக்கு நாம பேசிருக்கோம் உங்க வீட்டுல காதிலே நிக்கிறது. சொல்லிட்டேன். நமக்கு நாம இல்ல நீ பாத்துவாரு. நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் பத்திரிகை சாலை தெரிவிக்கிறது. ஆனா சிவன் கோயில இருந்து மோகன் கடை மையக்கடை வரையும் வந்து ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து டெண்டர் கொடுத்தாயிருக்கு. ஆனா இந்த மாதிரி வேலை ஆரம்பிக்கவே இல்லை. சீக்கிரமா செயல்பட சொன்னா நல்லா இருக்கும். ரொம்ப பஸ் ஃபுல்லா அதுலதான் வெளியில வருது. அதனால அதனால அதுல சொன்னீங்கன்னா எங்களுக்கு நாங்க யாரையாச்சும் எங்க வேகமா செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கறது. எல்லா காரணத்துக்கும் வந்து எல்லாரோடையும் போட சொல்லுங்க. ரொம்ப நல்லா வந்து கிராஸ் பண்ணி வராங்க பசங்க. ரொம்ப ஃபாஸ்டா வராங்க பைக்ல. பசங்க சாயந்தரம் சின்ன பிள்ளைங்க விளையாடி இருக்கும்போது அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ரோடு போடும்போது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தர சொல்லி கொஞ்சம் கேட்கறாங்க. நகர்மன்ற தலைவருக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்தது என்னோட வார்டு வந்து கம்பல்சரி வார்டு தான் இருக்கு. குப்பை அது சுற்றி வீடுகள் அதிகமா இருக்கிறதுனால இப்ப வந்து கோழி கழிவுகளை கொட்டதுனால ரொம்ப வாடகை மக்கள் வந்து ஓவரா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை உடனடியாக அப்புறப்படுத்தி கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். கழிவுகளை சுத்தி அதிகமா இருக்கு. முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து குப்பை குளிக்கிற டவுனுக்கு இருக்கிறதே பிரச்சனையா இருக்கு. இதை அப்புறப்படுத்தி நகரத்தை விட்டு வெளியில கொண்டு போனா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வீடுகள் அதிகமா வந்துருச்சு. அடுத்து வந்து மழைநீர் வடிகால் வைக்கிறது. மழைக்காலம் வரப்போகுது. அதனால மழைநீர் வடிகால் வைக்கிறவங்க துரிதமா வேலை பார்த்தா நல்லா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை நடந்துருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் மீடியால எடுத்து போட்டுட்டே இருக்காங்க. தொடர்ந்து 3 வருஷமா பார்த்துட்டே இருக்கிறத இந்த வருஷம் அவசியம் சரி பண்ணி தரணும். சரிங்க.
நீ சொல்றது நீ அதிகாரி நல்லா கேட்டுக்க. அதிகாரிகள் கேட்க எல்லாமே அவங்களுடைய கருத்து தண்ணி வரலன்னு கேட்டா முன்னாடி போறலாம் பார்த்து நீ கேட்டீங்களா? அவரு முடியாதவரு எந்திரிச்சு சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் காவலர் போறது முன்னாடி இருந்துச்சுல முன்னாடி நடந்ததுக்கு என்ன பொறுப்பு வைக்க? என்ன பொறுப்பு? 3 பேர் நடந்தாங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக் பொருள் வந்து ஓடும்போது திடீர்னு பழுதாங்க. நீங்க சொல்றது நானும் அறிஞ்சிருக்கேன், எனக்கு தெரியும். சரி, பராமரிக்கப்படாத பட்சத்துலாம் நடக்கும். பராமரிக்கப்பட்டிருந்தா எப்ப பராமரிக்கப்பட்டீங்க? மழை நேரத்துல மேலத்துக்கு போனோம், வெயில் அந்த கீழே போகணும். சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமில்ல சார்? உங்களுக்கு தெரியாத விஷயமா? நீங்க படித்து பட்டம் பெற்று எடுத்து வந்திருக்கீங்க. இன்னும் அல்ல, நீங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆனால் தவற விட்டாங்கல்ல. பெரியார் டைம்ல தொடங்கி இங்க இருக்கிற சமுதிர கோபாலத்தில் தொடங்கி வீரமலையர் தொடங்கி இதெல்லாம் என்ன காரணம்? இல்ல நம்ம ஓய்வே இல்லாம தண்ணி வேணுங்கிறதுனால 22 ஓய்வு இல்ல. நான் என்ன செய்யணும் இருக்கு? வேற வழி இல்லையே. நம்ம 22 அதுக்கு என்ன? நம்ம எத்தனை மோட்டர் ஆயிருக்கோம்? எத்தனை மோட்டர் ஆயிருக்கோம்? அதெல்லாம் என்ன செஞ்சோம்? அது என்ன செய்யணும்? சிஸ்டமேட்டிக் பண்ணணும்ல. அப்பதானே தண்ணி குடிக்கிற மக்களுக்கு வாங்க முடியும். உங்களுக்கு தானே அவங்க பேர் வருது. எத்தனை பேர் திட்டாங்க? காதல வாங்கணுமா இல்லையா? உங்களுக்கு வந்திருக்காரு. நாங்கெல்லாம் காதல வாங்குறோம். உங்களுக்கு போராடி சரி பண்ணிட்டோம். நான் சரி பண்ணி இனிமே நடக்காம இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பார்க்க போறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. இனிமே மாதந்தோறும் இருக்கும் போது இந்த டேங்குக்கு நாங்க போனோம், இந்த டேங்க்ல வந்து இத்தனை ஆழத்துல இருக்கு, இந்த ஓட்டு வருது, இந்த ஆம்ஸ் எடுக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். அங்க கூட 1 மீட்டருக்கு ஒரே ஆம்ஸ் மீட்டர் இருக்கு. 3 பேருக்கு 1 மீட்டர் ஒரு ஆம்ஸ் எப்படி நீங்க கணக்கிடுவீங்க? தயவுசெய்து தப்பா நினைக்கிறேன். உங்களுக்காக நான் பேசுறேன். 1 மீட்டர் நீங்க எப்படி பார்க்க முடியாது? இனிமே இதை பராமரிக்கிறது தனி ஒரு ஆளை போடுங்க சார். தனி ஒரு ஆளை போடுங்க. தனி ஒரு ஆளை போடுங்க. பராமரிக்கிறது தனியா ஒரு ஆளை போடுங்க. அவங்க பொறுப்புன்னு சொல்லுங்க. அதை நம்ம கண்காணிப்போம். அவர் சரியில்லாட்டி சஸ்பெண்ட் பண்ண சொல்லுவோம். அவ்வளவுதான். நீண்ட நாள் கோரிக்கையா தான் இருக்கு. அனதாய நகராட்சியால கிட்டத்தட்ட ஒரு 150 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பயணத்தை எங்களை பராமரிக்க கலாச்சாரத்தை சாப்பிட்டு கொடுத்துருந்தீங்க. இந்த வரைக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நிறைய இடர்பாடுகள் இருக்கு. அந்த இடர்பாடு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்த போது நாங்களும் நிர்வாக சார்பா மாவட்ட ஆபீசர் முதலமைச்சருக்கும் அனுப்பணும். அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுல அடுத்து நாங்க வந்து எரியூட்டு செய்யணும்னா அதை பராமரிச்சா தான் முழுமையா பராமரிச்சா எரியூட்டு செய்யணும். அதுல நிறைய குறைபாடு இருக்கு. நீங்க அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். அது சம்பந்தமா உடனடியா நீங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா தான் நம்ம வந்து சிறப்பா செய்யணும். இல்ல உங்களுக்கு பராமரிக்க வேணாம், நீங்க ஏதாவது லெட்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க அடுத்த இடத்துக்கு பண்ணுவோம். பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அதுல நிறைய வந்து இங்க உள்ள நிதி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். வேற என்ன பண்ணுவோம்? பொதுமக்கள் வந்து வரம்பு நம்ம சொல்றது சூழ்நிலையா? ஆணையோட கலந்து ஒரு ஃபைனல் பண்ணிடுவோம். அது விரைவாடுங்க. கடந்த ஒவ்வொரு மாதமா சொல்லுங்க. அது மாதிரி அமௌண்ட் பண்ணி சிறப்பா வேகமா முடிக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நமக்கு வந்து குடிநீர் பிரச்சனை நிலவுது. அமௌண்ட் பண்ணி அதிகபட்சம் 1 மாசத்துக்குள்ள முடிச்சிடலாமா? மக்கள் சேவை செய்வதற்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து சரியா செஞ்சிட்டோம்னா நமக்கு மக்கள்கிட்ட பாதிப்பு இல்லாம இருக்கும். அது தவற விடணும். நம்ம தவறான சொல்ல விடணும். ஆனா எல்லாரும் சார்பாக உடனடியாக எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து வாய்ப்பு நன்றி. இந்த அந்த மயான அந்த இது வந்து என்னுடைய பகுதி, என்னுடைய வார்டில் வருது. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சாதாரண என்னங்க ஒரே ஸ்மெல் கடுமையா வருது. அது ஒரு பேக் சைடு ஒரு 500 குடும்பம் ஸ்லோன் கம்மின்னு ஒரு ஏழ்மையான ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் உள்ள பகுதி அது. அதுல பல தடவை இருக்கு. நானும் இல்லைங்க ஏதாவது சாதாரணமா இருந்தா 2 நாளைக்கு விஷ்ணுமூர்த்தியை பார்த்து ஏப்பா அப்படி வருதுன்னு கேட்டேன். கூட கோச்சிக்கிட்ட உண்மையில என்ன நீங்க எல்லாம் கேட்க மாட்டேன், போக மாட்டேன், அந்த மிஷின் ப்ராப்ளம் பல நான் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டேன். நம்மளோட நலமட்டத்தை கொடுத்துட்டேன். அப்ப ஆணைய பொறுப்புல கொடுத்துட்டேன். அதுல ஒரு 14-15 லட்சம் ரூபாய் வேலை பார்த்தாக்க அந்த நவீன முறையில உள்ள மின்மயானம் நவீன முறையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனால வந்து உடல் கேடு மற்றவர்களுக்கு துர்நாற்றம் வர்றதுனால அந்த பகுதியில் உள்ளவங்க நிறைய அது என் வார்டு மக்கள் ரொம்ப இருக்கு. அரங்காய்கள் வரவங்களும் இருக்காங்க. அதுக்கு ஃபண்ட் 14 லட்சம் ரூபாய் இல்லைன்னா நம்ம ஜெனரல் பண்ணல பண்ணாட்டி அது யாருக்கிட்ட கேட்கணும், அது என்ன ஆணையர் கொஞ்சம் தகுந்த விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா நம்மளோட நடைமுறை தலைவர் நாங்கள் கலந்து அது சம்பந்தமான முயற்சி. ஏன்னா இது ஒரு 3-4 மாசம் அந்த பிரச்சனை இருக்கு.
அதுக்கப்புறம் எனக்கு கோச்சுக்கிட்டாரு. இப்பதான் கேட்பியா உன் பகுதி மக்கள் பாதிக்கணும் அப்படி இல்லப்பா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் யதார்த்தமா இருப்ப, நம்ம எல்லா இறப்புக்கும் கலந்துக்கிறோம், எல்லாத்துக்கும் மயன கரைக்கு போறது இல்ல, அது மாதிரி எப்பயோ ஒண்ணுதான் போறோம், அதனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். அது உடனே அதுக்கு சம்பந்தமா எனக்கு எல்லாமே எங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் எங்க அரசு துறையில இருந்து எங்க வருது. அது என்ன செய்யலாம்? இப்ப சேர்மன் சொல்ற மாதிரி நம்ம வந்தோம்னா வேற வழியே இல்லையா, அது கொஞ்சம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த அறந்தாங்கில சாக்கடை பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு குளத்துல. இதை நாங்க பல வருடங்களா போராடி நம்முடைய நகர்மன்ற தலைவர், நாங்க இந்த நகர்மன்ற உறுப்பினர் நாங்கெல்லாம் சேர்ந்து பல கோரிக்கை வச்சு நம்முடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் நம்முடைய துறை அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய KN நேரு அவர்களும் கிட்டத்தட்ட 9,97,00,000 ரூபாய் நமக்கு வந்து எஸ்பி போருக்கு கொடுத்தாரு. அவருக்கு எப்ப நம்ம டெண்டர் கொடுத்திருக்கோம் 19/7 குறிச்சுக்கோங்க, 24 கொடுத்திருக்கோம். நம்ம உட்கார கொடுத்தது 6/9/24 கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கூட வேலை நடக்கல. அதுல உள்ள நிர்வாக ரீதியா சிரமம்னு சொல்றாரு, எம்பி சொன்னாரு. அது சம்பந்தமா தான் என்னமோ வந்து ஆச்சுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு டெண்டர் எடுத்துட்டா ஒரு பல வருஷங்கள் வச்சு பார்க்கலாம்னு எங்க சட்டத்துல இடம் இருக்கா? அப்ப மக்கள்கிட்ட நாங்க வந்து இதை நாங்க கொண்டாந்தோம் சொல்லிட்டு தான் இருக்கோமே தவிர வேலையை முடிச்சாதானே நாங்க மக்கள்கிட்ட வந்து பண்ணோம். எனக்கு பிரச்சனை என்னோட வார்டில் உள்ள அந்த கலப்பக்காடு கொலை பாதிப்பு வயது வேலை 2-3 பீஸ் கட்டி போட்டு சேர்மன் நாங்களாம் கலந்துருக்கோம். இங்கிட்ட பார்த்து இந்த பக்கம் நம்ம சொல்ல என்ன குளம் இது மாதிரி ஒரு 6 குளத்துல பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு வந்து பெரியதா இருக்கு. இந்த பணமும் கொடுத்து ஒரு 10 கோடி கொடுத்து அந்த வேலை ஏற்பட தொய்வா இருக்கு. அவர்கிட்ட ஏதாச்சும் நாங்க டிஎம்இ ஆபீஸ் போனேன். பழைய ஆஸ்பத்திரி ஃபேமஸ் அந்த ஆஸ்பத்திரி நம்ம காலங்காலம் கொடுத்துருக்காங்க. நம்ம நகர்மன்றத்துக்கு பெருமை சேர்க்கிற வரையில 95% முடிஞ்சிருச்சு. அது எப்ப திறக்கிறது? இல்ல அது 1.5 வருஷமா முடிஞ்சு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டாரு, சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அதுல அது என்னன்னு அதையும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு ஜிஹெச் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் தொடர்ந்து மக்கள் பயன்பாடு பண்ணுங்க. அப்பதான் நம்ம மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறப்ப இதா இருக்கும். அது நம்ம நடத்தலாங்கிறாங்க. ஏதோ ஒரு 20 10 வருஷம் படிக்கலாங்கிறாங்க. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்க இங்க உள்ள பயில கொடுத்தீங்கன்னா தான் நாங்க அங்க போய் ஏதாச்சும் திறக்கிறதுக்கு வேலை பார்க்கலாம். நீங்க எடுக்கணும் இல்லன்னா ஒரு 10-15 வருஷம் ஒவ்வொரு நாள் ஒரே ஊர்ல இருந்துகிட்டு இருக்கனால எங்களோட மரியாதை தெரிய மாட்டேங்குது. அதை நீங்க கூப்பிட்டு முதல்ல ஒரு போன் பண்றோம். ஒரு நாள் நான் வந்து அடிக்கடி எல்லாம் பண்றதுல அடிக்கடி ஆபீஸ் தான் வருது இல்ல, போன் பண்றேன். இந்த மாதிரி லைட் எரியலப்பா, ஒரு லைட் ஆஃப் பண்ணலப்பா அப்படின்னு சொன்னா போன் எடுக்க மாட்டேங்கிறது. அவருக்கு கிட்ட அரணாய் நகராட்சிக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறாரு. அவர் மேல வந்து என்ன அவர் ஒழுங்காதான் வேலை பண்றாரு. இல்லங்க ஒரு நகர்மன்றத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு சொல்றோம். மெட்ராஸ் போயிருப்பாரு, இல்லைங்களா போன் எடுக்கலாம் என்ன அர்த்தம்? அப்புறம் வைஸ் போன் எடுக்கணும் யாரும் சொல்லிருக்கீங்களா? நான் கூப்பிட்டு நான் மட்டும் சொன்னல ஆமா இல்ல அது நடவடிக்கை போன் எடுக்கணும் என்னன்னு கேட்கணும்ல. அப்படி வேற என்ன மாதிரி சொல்ல போறான்? வேலை பார்த்துதான் ஆசைப்படுறான். வேலை பாருங்கன்னு சொல்றான். நீ தூங்குறதெல்லாம் பார்த்து இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி எந்த இளநிலை உதவியாளர்களும் அந்தந்த அதிகாரிகளுக்கு எம்இக்கு ஜேஇக்கு உள்ள அதிகாரிகளுக்கு உறுதுணையாகவும் ஸ்பீடாகவும் பார்த்தாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அது வருங்காலங்களில் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். நன்றி வணக்கம். ஆனா இந்த வருஷம் வந்துச்சு. முதல்ல தண்ணி பண்ணணும் சாயந்தரமா கூட்டு நார்மல் தலைவர் சொல்லுவேன். நைட்டு யாருக்கு சொல்லாத மறுநாள் வேலை தண்ணி பஞ்சம் மிக அத்தியாவசியப்பட்டது. எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன கேட்டீங்கன்னா 27 வார்டுலையுமே யாரும் கொஞ்சம் அடிப்படை வசதி இல்லாத வார்டு போர்வெல் வீட்டு வீடு போர்வெல் வச்சு வீடு இருப்பாங்க. எங்க வாங்கலாம் அப்படி பிடிச்சு கேட்பாங்க. இந்த வருஷம் நான் எலெக்ஷன் நிக்காத வருஷம் கூட நான் தண்ணி கொடுத்தேன். எலெக்ஷன் நிக்காத வருஷம் எலெக்ஷன் அறிவிக்காத முன்னாடி என்னுடைய வார்டுல நான் தண்ணி சொல்லி சொல்லிவிட்டேன். ஆனா இந்த வருஷம் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. வந்தாலும் உடனுக்குடனே நாடாளுமன்ற தலைவர்கள் சொல்லி அது சமூக அதிகாரிகளும் சொல்லி உடனே அந்த தண்ணி பிரச்சனைய இந்த வெயில் நேரத்தில் தீர்த்து வச்ச நாடாளுமன்ற தலைவருக்கு
அதிகாரிகளுக்கும் நான் முழுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த வருடம் ரோடு அதுக்கு எல்லாத்துக்கும் விமோசனம் ஆனது போல ரோடு சாங்ஷன் பண்ணி கொடுத்த தலைவர்களுக்கும் உண்மையாக இருந்த அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு கோரிக்கை என்னவென்றால் இந்த எம்ஜிஆர் நகரில் ஓடக்குளத்திலும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அதிகாரிகள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்கள் இருக்கிறது. அதற்கு பாதை போயிட்டு இருந்தது. அந்த பாதையில் கல்லை தாழ்த்துகிறார்கள். யார் குப்பை குட்டுகிறார்கள் என்பதற்கா அந்த இடத்தில் குப்பை குத்துவதில்லை. எங்களுடைய சொந்த பணத்தில் கேமரா வைத்திருக்கிற யார் குப்பை குட்டுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கா இப்பொழுது அவர்களே சொல்கிறார்கள். இப்பொழுது கிளியரா இருக்கு சார். ஆனால் அது அவர்களுக்கு போக்குவரத்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அதில் போக முடியாத சூழ்நிலை, ஆற்ற போக முடியாத சூழ்நிலையால் ஒரு முதிய வயதான அம்மா இருந்து விட்டது. யாரும் ஒரு மருத்துவ சேவையை போய் பார்க்க முடியல. அதுக்காக கொஞ்சம் நகராட்சியில் வேலை பார்க்கின்ற அந்த ஸ்வீப்பர்ஸ் தொடர்ந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க. கடந்த ஒரு வருடத்துல கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6க்கும் மேற்பட்ட முறையில் ஸ்ட்ரைக் மாசம். அது ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்முடைய நிர்வாகத்தில் சார் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தான் ஆகுது. அந்த நிலைமைகள் சாருக்கும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய மாதங்களில் அந்த நிலை போகாமல் இந்த வாட்டிலாம் ஸ்ட்ரைக் இது வரைக்கும் இல்லாததால ஞாயிற்றுக்கிழமையோட சேர்த்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஸ்ட்ரைக். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. பதில் சொல்ல முடியல. ஏன்னா நாடு இறங்கி தீர்க்க முடியாத 20ஆம் தேதி நம்ம கூப்பிட்டு நம்ம கிட்ட பேசினாலும் ஏறினா தான் வருவாங்கிறாங்க. உங்களுக்கு போட்டாச்சு இன்னும் 2-3 நாள் காலையில தொடர்ந்து ஏறினா தான் வரும்னு சொல்றது காரணம் நம்ம மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அது தயவு செய்து இனி வரக்கூடிய மாதங்கள் சரி செய்வத அடுத்து பொறுத்தெடுப்பு வர இருக்கிற வருஷம் ஒரு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற சார்பாக அது கெட்டக்கூடாது. தொடர்ந்து அந்த அடுத்த மாசத்துல எல்லாரும் சேர்க்க வரக்கூடாத அளவுக்கு என்ன வழிமுறைகள் பண்ண முடியுமோ அதை சார் பண்ணி கொடுக்கணும். அனைத்து அறிவுறுத்தல் இருக்கும். அதுதான் முழுக்க குப்பையா இருக்கு. இந்த வாரத்தில் ஜீவாத்திரை தான் அவ்வளவு குப்பை கிடக்கு. சார்களை ஏற்படுத்திக்கணும். ஜீவாத்திரை குப்பைகள் கிடக்கு. என்னுடைய வார்டில் நிறைவேற்றி சார் இந்த காஞ்சிபுரம் ரோட்ல இந்த பிரைவேட்ல முன்னாடியே கல்லு பெரிய கல்லா போட்டிருக்காங்க. அது ஒரு அடைப்பு ஏற்பட்டா கூட அது சரி பண்ண முடியல. அந்த கற்களை அனுப்பி தருமாறு வேண்டியது கரெக்டா நிறைவேற்றி சாருக்கு நேரம் இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறார். நான் அந்த மாதிரி நகர்பட்டு கொடுப்பதாக இருக்கிற காரணமாக அல்ல. அவ்வளவு மோசம், அவ்வளவு அகலமான ரோடு. அறந்தாங்கில் இருக்கின்ற அகலமான சாலைகளில் ஒரு முக்கியமான சாலை பேருந்து இருக்கின்ற பின்புற சாலை. அதில் அவ்வளவு ரயில்கள் இருக்கு. ஆனால் வணிகம் கூட வெளியில நடத்துறாங்க. கடைக்குள்ள நடத்துறது யாருமே ஒரு ஆள் நடக்கும்போது போட்டி போட்டு எல்லாருமே ரோட்ல கடை நடத்துறாங்க. அவங்க கடைக்கு வந்த பைக்குகள் கூட ரோட்ல தான் நிற்குது. அது அந்த பகுதியே போறதுக்கு மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படியே பேசியிருக்கோம் வட்டார சங்கத்தின் மூலமாக தலைவர்கிட்டே பேசியிருக்கோம். ஒரு கடை எல்லாம் நம்ம நகராட்சி கடை தான். ஒரு சைடு நகராட்சி கடை, ஒரு சைடு பிரைவேட் கடை. ஒரு அளவு வச்சுட்டு அதை கொஞ்சம் அடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மோசமா இருக்கு. அது எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அது பேரா இருக்கும். அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பேருந்து லெட்டிங் வந்து ரொம்ப மோசம் இருக்கும். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பட்ஜெட் இது வச்சிருக்கோம், சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் விரைந்து வேலையை பிடித்தவர்கள் அன்போடு வேண்டியது. அடுத்து ரோடு டெண்டர் விட்டு அவங்க பேசுற மாதிரி டெண்டர் விட்டு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. சாலை எவ்வளவு போராடிட்டு டெண்டர் கேன்சல் பண்றது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு நடத்துறேன். சொல்லிட்டாங்க. அதுக்கு ஃபாலோ பண்ணி தொடர்ந்து மழை காலமா இருக்கு. வெயில் காலத்துல மழை பெய்யுது. தொடர்ந்து மழை பெய்ஞ்சா அந்த வேலை பண்ண முடியாது. அடுத்த ஒரு ரோடு டெண்டர் விட்டாச்சு. அடுத்து சிமெண்ட் ரோடு வேலை விடப்போம். அதனால தயவுசெய்து கொஞ்சம் விரைந்து நடவடிக்கை மண் எடுக்கணும். ஸ்டேஜ் மண் ஒரே உட்கார்ந்து பாக்குறது ஒரு ஈக்குவலா இருக்குது. மண்ணில் கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கும். உட்கார்ந்து பாக்குறது மேல சேர் எல்லாம் போட்டோம்னா ஸ்டேஜுக்கு மேல போகும். ஸ்டேஜ் போட்டா அதான் பாதுகாப்பு வேலை பெறுவாங்கிற மாதிரி சொல்லி நம்ம நகராட்சி ஜேசிபி இருக்கு. இந்த மண்ணை ஏற்றுக்கணும். மண்ணை வந்து 2 அடி எடுக்கணும். அதாவது சரி அள்ளிக்குடி மண்ணை கொட்டி அபிவிருத்தி ஸ்கீம் வந்து 2024 அதுக்கு ஒரு சின்ன கிட்டாட்டி கொடுத்தீங்கன்னா அதை வலிச்சு தூர் வரலாம். அதே மாதிரி கட்டுமாடி ரோட்ல அந்த செடிகள் வந்து மண்டி கிடக்கு. நம்ம வந்து இன்னைக்கு அதை வந்து வலிக்க முடியாது, தூர் வர முடியாது, வயிறு அந்த பிரச்சனை இருக்கு. நம்ம செடிகளை வெட்டி விட்டு அந்த அடைப்புகளை கொஞ்சம் சரி பண்ணி விடலாம். செடியை மட்டும் வெட்டி விட சொல்லிருந்தேன். முள்ளு அதெல்லாம் மண்டி போய் ஒரு கையில சைட் பண்ணுவாங்க, பிரச்சனை ஆகும்.
அடுத்து அந்த ரோடுகள் காந்திமுக ரோடு கொஞ்சம் போட்டுறணும். அதே மாதிரி காட்நாயகன் குறுக்குத்தெருல வந்து நம்ம டிரைனேஜ் அமைக்கி அந்த தண்ணி பாய முடியாத அந்த டிரைனேஜ்ல ஓட முடியாத சூழ்நிலையில அந்த சின்னோட்டு பாலம் தான், அந்த பாலத்தை நம்ம கைப்படி போடுற மாதிரி இருக்கு சூழ்நிலை. அது போட்டோம்னா இப்போ சரியாயிருக்கும். அதை கொஞ்சம் எம்பி சார் வந்து மேற்பார்வையிட்டு அதுக்கு என்ன செய்யலாம், என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நடைமுறை பண்ணீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதுக்கு அது வந்து ஒரு 10 அடி தான் இருக்கும், ஒரு கைட்டா கட்டணும். அது வந்து மழை பெஞ்சோம்னா அந்த நடப்பாதைக்கு ஃபுல்லா சாக்கடை ஏறி இருக்கு. அது ரெண்டையும் எனக்கு பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி தரணும். அடுத்து கடந்த 15-20 ஆண்டு காலமாக அறந்தாங்கி நகராட்சியை சுற்றி உள்ள சாலைகளை, கணக்கில் ஏறாத சாலைகளை நமது நகர்மன்ற தலைவர் அவர்கள் எங்களது கோரிக்கையை ஏற்று துரிதமாக செயல்பட்டு இப்பொழுது எனது வார்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு அவட்ட வந்து பொதுமக்கள் மாதிரி நம்மளும் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு வாரம் ஒரு மாசம் எரிகிற மாதிரி நானும் அவர்கிட்ட நிமிடம் நான் சொல்றது தயாரா இல்லை. அதுக்கு ஒரு அதிகாரி நியமிச்சு அவங்கள்ட்ட நான் சொல்றோம், அவங்க சரி பண்ணாலும் இடையில ஒரு அதிகாரி போட்டமே திலகராஜா போட்டமே ஒரு மாசம் பாடமா சொல்லிட்டு இருக்காங்க. வந்து பாக்குறதுல போன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அறந்தாங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் பெருநிலையம்னு அதுல வந்து இந்த போன எம்பி எலெக்ஷனுக்கு வேஸ்ட் நினைக்கிறேன். போன எம்பி எலெக்ஷன் வேஸ்ட் இன்னமும் தூக்கிட்டே தான் இருக்கு. அது எடுத்து விட்டு லைட் எரிக்க நல்லா இருக்கு. நகராட்சி ஆணையர்களுக்கு இந்த வாழ்த்துக்கள் கொடுத்திருக்கேன். எங்க வாழ்க்கையில் வந்து மரக்கழிவு நிறைய இருக்கு. குறிப்பா புதிய ஸ்கூல் வந்து திறந்துட்டாங்க. தொடர்ந்து ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. அது வாசல்ல பக்கத்துல டிரான்ஸ்பார்மர் அவ்வளவு தென்னை மட்டையா இருக்கு. அதை அப்புறப்படுத்தி பிள்ளைங்க விளையாடுறது பக்கத்துல டிரான்ஸ்பார்மர் இருக்கு. அதை செயல்படுத்த மாட்டேங்குது. அடுத்து இப்ப நம்ம மாசு அனுப்புவோம். மாசு எங்க பார்க்கறா வந்து மரம் செடி நிறைய இருக்கு. சைக்கிள் மாசம் நடத்துறது இல்ல. பெரிய வார்டுகளை நோட் பண்ணி அந்த வார்டுகளை மட்டும் சின்ன வார்டுலாம் ரொட்டீனா ஆயிடும். பெரிய வார்டு மட்டும் பார்க்காம எனக்கு ஒரு ரோடுக்கு 3 பேர் தான் வர்றாங்க. அது சுற்றுமலை பிரச்சனையே வரல. 12 நம்ம டெம்பரரி வர்றாங்க. அதுவும் பிரச்சனையா இருக்கு. அந்த துப்புரவு பணியாளர் கொஞ்சம் கூடுதலா போகுது. திருவிழாக்கு தான் இருக்கு. திருவிழாக்கு என் வாழ 7 சுற்று இருக்கு. 7 சுற்று 5 சுற்று நான் போடுறேன். 2 சுற்று பக்கத்துல வீட்டுல போடுறேன். அதுவும் மழை நேரத்துல அப்புறம் கிடையாது. ஸ்டாக் இருக்குது. நிறைய பிரச்சனை இருக்கு. அது திருவிழாக்கு சரி மாதிரி கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இருந்தா நம்மளே போட இல்லை. அவங்க ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஃபெயிலியர் நம்மளே போடுற மாதிரி இருக்கு. அது நீங்க பாத்துக்கணும். அதனால நமக்கு இருக்கிறது வந்து என்ஜிஓ காரர் வந்து ஒரு டிரைனேஜ் ஒண்ணு ஒரு ஒப்பந்தக்காரர் வந்து 2 ஒப்பந்தக்காரர் கொடுத்துருக்காங்க. 2 வேலை. ஒரு ஒப்பந்தக்காரர் வந்து ஒரு நல்ல வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு. இன்னொரு ஒப்பந்தக்காரர் அந்த வேலையை செஞ்சு அதை செஞ்சுக்க வேண்டியது அந்த வேலை. ரோட்டை டிரைனேஜ் ஒழுங்கா பாட்டம்லாம் போட்டு 2 பாலம் போட்டு வரக்கூடிய இந்த நீரோட்டத்துல இருந்து வருகிறது. அந்த சுவிட்சுகள் அந்த மெயின் எல்லாம் இருக்கு, பணிகள்லாம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான இதெல்லாம். ஆனா அதுல உண்டான பீஸ் ஒயர்களோட பீஸ் எல்லாம் ஒழுங்கா போடல. அந்த ஆம்பிளிஃபையர் இந்த மீட்டர் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு உண்டான முறையான செயல்பாடுகள் கூட அந்த பணிகள் சிறப்பா வைக்கல. அந்த பில்டிங் முதற்கொண்டு மோசமா இருக்கு. போனா இன்னைக்கே நாளைக்கே விழுவக்கூடிய சூழ்நிலையில அந்த தளங்கள் பில்டிங் இருக்கு. ஆனா அதனுடைய கட்டமைப்பு இந்த மின்னமைப்புல செல்லக்கூடிய அந்த மின்னோட்டங்கள் எல்லாம் மிக மோசமா இருக்கு. இது அது வந்து அதிகாரிகளை தவறுதலா சொல்லல. ஒரு பணி அலுவலரை நியமித்து அனைத்து நீரோட்டங்களையும் அதை பார்வையிட்டு அதை சரி செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ரோடு ஓகே சொல்லியிருக்கீங்கப்பா, ரொம்ப நன்றி. அந்த ரோட்டுக்கு முன்னாடி மழைநீர் கால்வாய், இந்த கழிவுநீர் கால்வாயெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அவெல்லாம் நீங்க சுத்தமா இருந்ததெல்லாம் தரைதளத்தை கீழே போயிட்டு ரோட்டை கீழே இருக்கு. சுத்தமா அந்த கழிவுநீர்கள்லாம் வெளியாகவே இல்லை. சாலை வருவதற்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் அமைந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கு. அதற்குண்டான பணிகளை கொஞ்சம் விரைவாக அமைந்தது ரொம்ப நன்றாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி, வணக்கம். என்னுடைய என்எம்டி ஒர்க் ஒன்று நடந்தது. அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணிகளுக்கு நடைபெற்றது. ஐஏஎஸ் வந்தது. அது வந்தது கூட இன்னும் அது முதல்ல பாருங்க. நம்ம வாரத்துல ஆபீஸ் கேட்கவாங்க, குப்பை கொண்டு கொட்டி வீடு எடுத்து எனக்கு அனுப்புறாங்க. உங்களுக்கு தான் வருது எல்லாருக்கும். நான் தான் சேவ் பண்ணி வரேன் எல்லாருக்கும். வாடிக்கு எடுத்தா கோயில குப்பை கொண்டு கொட்டி எல்லாரும் வீடு எடுத்து எனக்கு அனுப்புறாங்க. நான் தான் சேவ் பண்ணி வரேன். காக்காம இருக்கியா அந்த கோயில் பக்கத்துல நம்ம ஆபீஸ் கேட்க போலாம். ஆபீஸ் எடுத்தோம்ல அதுல எத்தனை தடவை
அப்புறம் அந்த நகராட்சி அந்த பால்வாடி எதுவுமே பண்ணல. அப்ப இருந்து என்னைக்கு குமரன் குமரன் கூட்டிட்டு போனாலும் அது கூட அதை என்ன பண்ணல நீங்க. அந்த வாய் கலந்து விட பிள்ளைகள் வந்து அதுல விழுது. அப்புறம் ஆளா இல்லையே விளம்பரம் கிடையாது. 3 வயசான கிழமை போட்டு வேலை பார்க்கிறேன். பாவம் இல்லையா? விளம்பரம் இருக்கா? பைப்ல தண்ணி விளையாடு மட்டும் அதுல எந்த நேரம் லீவ் கூட கொடுக்காம ஞாயிற்றுக்கிழமை கூட கொடுக்காங்க. அந்த அளவுக்கு வயசு இருக்கா? நம்ம என்ன முடியுமா ஒரு கிடக்கு சொன்ன விளம்பரம் அது புதுசா போடுறது இல்லையா? எங்க இருக்கு விளம்பரம்? எந்த நீங்க வார்த்தைகள்லாம் எடுத்து பாருங்க. வேலை பார்க்குற விளம்பரம் யாராரு? எல்லாரும் நானும் வந்தா போறாங்க. அதான் எல்லாரும் பார்க்க நினைக்கிறேன். உங்களெல்லாம் தெரியாதுக்கு முன்னாடியே நான் 28 வருஷம் வந்துருக்கேன். விளம்பரம் எத்தனை இருக்கான்னு. ஏன்னா வாசல் இருக்குல்ல மக்களுக்கு செய்யறது. அதை நினைச்சது நான் வந்ததுல இருந்து இந்த குளத்தையும் பள்ளிக்கூடத்துல ஒரு டாக்டர் நடிக்க வச்சாங்க. இப்போ வந்து தினசரி கிட்ட வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறது. அது அதுக்காக நன்றி சொல்லிக்கணும் தலைவருக்கு. ஆனா ரொம்ப நாளா கேட்டு அது முடிவாயிருச்சு. இதே கொஞ்சம் செஞ்சுருந்தீங்கன்னா நான் வந்து மக்கள்கிட்ட சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தான் நல்ல பேரு, எனக்கு இல்ல. நான் இப்ப இருந்து அடுத்தவங்க வந்துருவாங்க. ஆனா தலைவர் இருந்தாங்க செஞ்சு தந்தாங்க அப்படிங்கிற